திஸ் இஸ் ஜெனி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆறு உயிரே மன்னிப்பாயா சீக்குக்கோட பிஎல், அதாவது டாக்ஸிக் லவ். ஓகேடா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி அடிக்டட். இப்போ ஸ்டோரியில் போகலாமா? இப்போ ப்ரெசென்ட்டை தான் காமிக்கிறாங்க. இதெல்லாம் டேக்கிட்டையும் காய்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. சைடு டே தான் அப்படி பார்க்குறாங்க. ஜங்குக்கா அவர் டீயர்ஸோடு உட்காந்து டேவோட கையையும் காயோட கையையும் டைட்டாக பிடிச்சது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நான் இவனை இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன்டா, அவனை இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன். நான் என்ன பேசினேனே தெரியாமல் என்னென்னவோ பேசிட்டேன்டா, ஒரு கோபத்தில் எல்லாத்தையும் பேசிட்டேன். ஆனால் என் ஜிம்மின் அதுமாரி கிடையாதுடா. அவன் ட்ரூடா, அவன் ட்ரூ. நான் அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே இல்லை தெரியுமா? அவனை பார்த்து 7 வருஷம் ஆகுதுடா, 7 வருஷம் ஆகுது. இப்போ தான் அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் அவனை தேட இந்த இடமே கிடையாது தெரியுமா? நான் 2 days அவனை ஃபர்ஸ்ட்டு 2 days நான் பார்க்கவே இல்லை. போய் கேட்டதுக்கு இங்கேருந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அவன் வீட்டுக்கும் போய் பார்த்தேன், அங்கேருந்து போயிட்டான்டா அவன். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை தெரியுமா? ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. இன்னும் வரைக்கும் நான் அவனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் வரைக்கும் நான் மெசேஜ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணலை. எப்போயாச்சும் அவனுக்கு அந்த மெசேஜ் போகுமா, அவனுக்கு தெரியுமா, அவன் என்னை பார்க்க வருவானா, அட்லீஸ்ட் அவன் லொக்கேஷன் அனுப்புவானா, நான் அங்கே போய் அவனை பார்ப்பேனா. இன்னும் வரைக்கும் நான் அவனை தேடிட்டு தான் இருந்தேன் 7 வருஷமாக. ஆனால் இன்றைக்கி நான் அவனை நேராக பார்த்துட்டேன். அவனை என்னால் விட்டு கொடுக்க முடியாதுடா. அவன் எனக்கு வேணும், என்னோட குள்ளச்சி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சைட்டு ஜங்கு கழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ டே ஏதாவது ஜங்குக்கை பார்த்துட்டு, நீ இவ்வளோ கேவலமான ஜங்குக் அப்படின்றாங்க. சரி ஜங்குக்கு தாபி டிவி பார்க்குறாங்க. இந்த அளவுக்கு ஒருத்தனை ஹர்ட் பண்ணியிருக்கியாடா நீ? அவன் அவ்வளோ கெஞ்சிருக்கான், நீ என்ன பேசி வச்சிருக்க ஜங்குக்? இது உன் கேரக்டரே கிடையாது அப்படின்றாங்க. இப்போ சரி ஜங்குக் தான் அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. இப்போ காயம், என்னடா பண்ணிட்டு வந்திருக்க நீ? என்ன பேசிட்டு வந்திருக்க? இதுக்கு மேலே அவன் உன்னை லவ் பண்ணுவான்னு நினச்சிட்டு இருக்கியா? அவன் உன்னை எப்பயும் வெறுத்திருப்பான் ஜங்குக் அப்படின்றாங்க. இப்போ என் சைடு அப்படியே டேவும் அவன் உன்னை வெறுத்திருப்பான் ஜங்குக். அவன் எவ்வளோ கேவலமாக பேசிட்டு வந்திருக்க அவனை நீ அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜங்குக்கை பார்த்துட்டு, இவ்வளோ சீப்பாக பிகேவ் பண்ணியிருக்க ஜங்குக் நீ அவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சரி டேவும் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியுதுடா, எனக்கு தெரியுதுன்னு ரொம்ப கேவலமாக தான் அவன்கிட்ட பேசினேன். நான் ஏன் இப்படி பேசினேன்னு எனக்கு தெரியல. ஒரு கோபத்தில் அவன் கையை பிடிச்சிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக கீழே குனிஞ்சு பொக்கே கொடுக்குறான். அவன் வாங்கினான். அதுக்காக மட்டும்தாண்டா நான் அவன்கிட்ட கோவப்பட்டு மொத்தமாக கத்திட்டேன். ஆனால் நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன்டா. எனக்கு புரிஞ்சுது நான் ஏன்டா இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு நான் போய் சாரி கேட்டேன். அவன் என்னை மன்னிக்கவே இல்லைடா. எப்படி ஜங்குக் மன்னிப்பான்னு நினைக்கிற? இவ்வளோ கொட்டிட்டு வந்திருக்க ஜங்குக் நீ அப்படின்னு சொல்லிட்டு, இதனால ஏன்டா என்கிட்ட சொல்லலை அப்படின்றாங்க. இந்த சைடு காய் தம்பி டிவி பார்த்து, அப்போ உனக்கு தெரியாதா அப்படின்றாங்க. எனக்கு தெரியாது, இந்த விஷயம்லாம் நடக்கும்போது நான் இல்லை ஊரில் அப்படின்றாங்க. சைடு காயம், என்ன ஜங்குக் பண்ணியிருக்க நீ அப்படின்றாங்க. இன்னும் அவன் என்ன நினச்சிட்டு இருப்பானா, இல்லை நான் மட்டும்தான் அவன் நினச்சிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் அப்படி கேட்கும் போதே டே தான், சத்தியமாக அவனை நினச்சிட்டு இருக்க மாட்டான், நினச்சிட்டு இருப்பான். இவ்வளோ கேவலமான ஒருத்தனை லவ் பண்ணியிருக்கான்னு நினச்சிட்டு இருப்பான். நீ அவனை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்க, ஆனால் அவன் அதுக்கு ஓகே சொல்வானா அப்படின்றாங்க. நான் என் குளிச்சிக்கிட்ட சாரி கேட்கணும், நான் என் லவ் அவளுக்கு புரிய வைக்கணும். அட்லீஸ்ட் அவன் என்னை லவ் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஒரு சாரி நான் அவகிட்ட கேட்கணும். அவன் என்னை மன்னிச்சாலே போதும், அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு டேவும் காயும் அப்படியே அக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜேகே இதெல்லாம் சொல்லி அழுதுட்டு இருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அவளை பார்க்கணும் அப்படின்ட்டாங்க. இப்போ சரி காயும், நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இந்த சைட் டேவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கும் அப்புறம் டிவிஸ் எல்லாம் வைப் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இந்த சைடு அப்படியே ஒரு குரல் தான் கேட்குது, எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டே தான் உள்ளே வாங்க அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிமினும் அப்படியே உள்ளே வராங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே டிவி பார்த்து சார் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் எதுக்கா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு டே தான் எதுக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்க்குறாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு, நீ என்னோடய செக்ரட்டரியாக தான் ஒர்க் பண்ண போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படின்றாங்க. ஆமாம், நீ என்னோடய செக்ரட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான்
ஓகே சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் சார்னு சொல்லும் போதே ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அப்படி பார்த்துட்டு டுமாரோலேருந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினோ ஓகே சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. இந்த சைடு ஜிமின் தான் அவருக்கு எப்படின்னா ஜங்குக்குன்ற ஒரு கேரக்டர் முதல்ல தெரியாத மாதிரியே ஜிமின் அவ்வளோ அப்படி ஜென்யூனாக அதை ஜங்குக்கிட்ட நடந்துகிட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கும் அப்படியே வந்து ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் தான் ஓகே சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இந்த சைடு டே தான் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படியே தள்ள கை வச்சுட்டு அப்படி அழைச்சிட்ருக்காங்க. இந்த சைடு டேவும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. ஜிமின் தான் அப்படியே ஃபைல் எடுத்துகிட்டு உள்ளே தான் வராரு. இப்போ ஜங்குக் பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படி ஜிமினை பார்த்துட்டு ஜிமின் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிமின் தான் சார் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் எனக்கு என்னென்ன பிளான் அப்படின்றாங்க. 10 o'clock மீட்டிங் இருக்குது. 2 o'clock வந்து நம்ம லீனாவை பார்க்க போகணும். அப்புறமேட்டு 4 o'clock வந்து நம்ம மிஸ் வில்சனையும் பார்க்க போகணும் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அப்படியே அந்த இடத்த விட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. சரி ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜிமின்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜிமின்கிட்ட பேசுறதுக்கே. இப்போ ஜிமின் தான் அப்படியே வந்து வெளியே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் வேணுமே ஜிமினை வந்து கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமினை அப்படியே உள்ளே போகிறாங்க. சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் ஜிமின் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிமினோ சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் என்ன சார்னு கூப்பிடாதா அப்படின்ட்டு ஜங்குக்னு கூப்பிடு அப்படின்றாங்க. இல்லை சார் நான் உங்களோட ஜஸ்ட் பர்சனல் அசிஸ்டன்ட் தானே, ஸோ நான் அப்போ உங்களை சார் தானே கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என் சைடு ஜங்குக்கோ அப்படி ஜிமினை பார்த்துட்டு அப்படியே ஜிமினே பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஜிமினோ ஓகே சார் வேறு ஏதாவது வேணுமா, எனக்கு ஒர்க் இருக்குது நான் போய் பார்க்கணும் அப்படின்றாங்க. என் சைடு ஜங்குக்கும் ஓகே அப்படின்றாங்க. என் சைடு ஜிமினும் அப்படியே வெளியே வந்துடுறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே வெளியே வந்துட்டு ஒரு மாதிரி அவர் ஃபேஸை வச்சுட்டு அப்படியே சோகமாக போய் அந்த டேபிளில் உட்காந்துட்டு திருப்பி அவர் ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சைடு ஜங்கு தான் அவருக்கு என்ன பண்ணுறது என்ன பேசுறதுன்னு கூட தெரியல ஜிமின் கிட்ட. இப்போ டயாங் வராங்க. இப்போ டயாங் தான் டேய் என்னாச்சு தான் பேசுனியா அப்படின்றாங்க. என் சைடு ஜங்கு தான் அவங்ககிட்ட பேசுறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்றாங்க. ஆமாடா அவனை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குடா அப்படின்றாங்க. கண்டிப்பாக இருக்கும் என்னென்ன பேசினா அவனை அப்படின்றாங்க. அதே சொல்லாத அப்படின்றாங்க. சரி அவங்ககிட்ட சாரி கேட்டு பேச ஆரம்பி அப்படின்றாங்க. இப்போ என் சைடு டேவை பார்த்துட்டு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கு சொல்கிறாங்க. இப்போ என் சைடு டேவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. இப்போ சங்குக்கு என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி ஜிமினை கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே உள்ளே வராங்க ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு. இப்போ சங்கு தான் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு ஜிமின் அப்படின்ட்டாங்க. இந்த சைடு ஜிமினும் அப்படியே சங்குவை பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த சைடு சங்கு தான் ஜிமின் நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டாங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா சார் இந்த ஃபைலில் ஏதோ இந்த இடத்துல சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கொடுக்குறாங்க. இப்போ என் சைடு ஜங்குக்கு அப்படி இந்த ஃபைலை வாங்கிட்டு சைன் பண்ணுறாங்க. இப்போ என் சைடு ஜிமின் தான் அப்படியே அந்த ஃபைலை பார்க்குறாங்க. இப்போ என் சைடு ஜங்கு தான் ஜிமின் நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா அப்படின்றாங்க. இப்போ கரெக்டாக ஜிமின் தான் சார் நம்மளுக்கு 2 o'clock ஒரு மீட்டிங் இருக்குது நம்ம போய் ஆகணும் முக்கியமான மீட்டிங் அப்படின்றாங்க. இப்போ என் சைடு ஜங்கு தான் ஓகே அப்படின்றாங்க. இப்போ என் சைடு ஜங்கு தான் திருப்பி ஷவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஐம் சாரி அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ ஜிமின் தான் சார் இந்த இடத்துல கொஞ்சம் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பேச மட்டும் விட மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணுறாங்க. இப்போ ஜிமினை பார்த்துட்டு ஜங்கு தான் ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க. இப்போ நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. சார் ஒர்க்கை பற்றி பேசுகிறத மட்டும் பேசலாம் வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகலாமா எனக்கு வேலை இருக்குது அப்படின்றாங்க. இப்போ என் சைடு ஜங்குக்கும் ஓகே அப்படின்றாங்க. இப்போ என் சைடு ஜிமினும் கம்முன்னு வெளியே வந்துடுறாரு. என் சைடு ஜங்குக்கு டென்ஷனாக இருக்குது பேசவே முடியல அவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என் சைடு ஜங்குவும் அவ்வளோ டென்ஷனாக இருக்காரு. இப்போ ஈவினிங் தான் காமிக்கிறாங்க. ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கிட்ட வந்து சார் இந்த ஃபைல்லையும் சைன் பண்ணணும் அப்படின்றாங்க. இப்போ என் சைடு ஜங்குக்கும் அப்படி சைன் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி பார்க்குறாங்க. 6 o'clockனு சொல்லிட்டு அலாரம் அடிக்குது. இப்போ ஜிமின் தான் ஓகே சார் என்னோடய ஜாப் இதோடு முடிஞ்சுது, ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம் சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போகலான்னு பார்க்குறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்கு தான் ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படின்னு நின்றுட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க. ஜிமின் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. சார்
6 o'clock ஆகிடுச்சு. ஸோ நான் இதுக்கு மேலே உங்களோட செக்ரட்டரி கிடையாது. ஸோ நமக்குள்ளே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின்டா அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்கு தான் ஏய் குளிச்சி நில்றி அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்கு தான் அப்படி சொன்னோடனே ஜிமின் ஸ்டாப் ஆகிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி கீழே குனிஞ்சிட்டு என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்கு தான் அப்படி ஜிமின் கிட்ட வந்து ஜிமின் நீங்கள் பாருடா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படி பார்க்குறாங்க. ஜங்கு தான் அப்படி ஜிமினோட கை பிடிச்சிட்டு இருக்காங்களா. இப்போ ஜிமின் தான் அப்படி தட்டி விட்டுட்டு ஜங்குக் இதுக்கு மேலே நீ என்ன எதுவும் பேச தேவையில்லை புரியுதா, நான் உன்னோட செக்ரட்டரி, நீ என்னோட பாஸ், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போகிறாங்க. இப்போ ஜங்குக்கும் அப்படி ஜிமினே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ இதே மாதிரி தான் டேஸஸ் போகுது. ஜிமின் வந்து ஜங்கு கிட்ட ஒர்க்குக்காக மட்டும்தான் பேசுவார், வேறு எதுக்காகவும் பேச மாட்டார். இப்போ ஒன் ஃபைன் டே இப்போ ஜங்குக்கு தான் அப்படி பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் சார் 6 o'clock ஆகிடுச்சு, என்னோடய ஜாப் முடிஞ்சுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்குறாங்க. இப்போ சரி ஜங்கு தான் பேக் ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி நின்றுறாங்க. என்ன இப்போ ஜிமின் சொல்லலாம், இப்போ பேக் ஜிமின் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அப்படி திரும்புகிறாங்க. சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கொடுக்குறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் என்ன சார் அப்படின்றாங்க. இப்போ அந்த ஃபைலை பார்த்துட்டு என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபைல் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைலை இன்றைக்கி எந்நேரமானாலும் நீ ஆஃபீஸ்லேயே உட்காந்து முடிச்சுட்டு என்கிட்ட கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு போ அப்படின்றாங்க. இப்போ தெரிஞ்சுமின்னா சார் ஆனால் என்னோடய ஒர்க் 6 o'clockலாம் முடியுது சார் அப்படின்றாங்க. இப்போ ஜங்கு தான் ஒரு செக்ரட்டரினா பாஸ் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் வரணும் அப்படின்றாங்க. இப்போ சைடு ஜிமின் தான் அப்படி பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கு பார்த்து முறைச்சிட்டு இப்போ ஜிமின் தான் ஓகே சார் நான் முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அவர் போட்டிருக்க பேக் அப்படியே கழட்டி வச்சுட்டு அதே இடத்துல உட்காந்துட்டு அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜங்குக்கு அப்படியே டேபிளில் உட்காந்துட்டு இருக்காரு. டேபிளில் உட்காந்துட்டு கேம் விளையாடிட்டு இருக்காரு. இந்த சைடு ஜிமின் தான் அப்படி பார்க்குறாங்க. ஜங்குக்கு லூசு லூசு பைத்தியக்கார நாய் பாரு உட்காந்து கேம் விளையாடுறதுக்கு அந்த நாயை முடிக்க வேண்டியது தானே, என்ன உட்காந்து முடிக்க வச்சுட்ருக்கு அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த சைடு ஜங்கு தான் என்ன ஜிமின் அப்படின்றாங்க. சரி ஜிமினா ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாய் அப்பையும் திருந்தலை இப்போயும் திருந்தலை, எப்பயுமே என்னை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜிமின் தான் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. 8:30 ஆகுது, 9:30 ஆகுது. ஜிமினுக்கு கண்ணே சொருகுது. இப்போ ஜிமின் தான் ஒரு கண்ணெல்லாம் அப்படியே துவச்சிட்டு அந்த ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நைட்டு 11:30 ஆகிடுது. ஜங்குக்கு ஒன்றும் அப்படியே உட்காந்து ஜிமினை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் தான் எங்கேயாச்சும் விட்டுறானா பற்றியும் மணி 11:30 ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே அந்த ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக 11:45 ஆகுது. இப்போ ஜிமின் தான் அப்படியே அந்த ஃபைல் எடுத்துகிட்டு ஜங்குக்கிட்ட வராங்க. இப்போ ஜங்குக்கு தான் என்ன முடிச்சிட்டியா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினா முடிஞ்சிருச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி மிட் நைட் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படின்றாங்க. மிட் நைட் ஆகிடுச்சு, என்னோடய செக்ரட்டரி நான் தானே வீட்டில் பத்திரமா ட்ராப் பண்ணணும், சரிவா நான் அவனை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் இல்லை சார் எனக்கு கால் இருக்குது, எனக்கு எந்த நாயோட உதவியும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜிமின் தான் ஓகே சார் நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்கு தான் அப்போ என்ன நீ நாய் இல்லையா அப்படின்றாங்க. நான் நாயை தான் சார் சொன்னேன், உங்களுக்கு ஏன் கோவம் வருது, அப்போ நீங்கள் நாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சைடு ஜங்கு தான் அப்படி ஜிமினை பார்த்து மறைக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் சார் எனக்கு ஜாப்பு 6:30 முடிய போகுது, ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த நான் ஒர்க்கே பண்ணி கொடுத்தேன், ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அப்படியே ஒரு பேகை மாட்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஃபோனை எடுத்துகிட்டு இப்போ இந்த சைடு ஜங்கு தான் அப்படியே சிரிக்கிறாங்க ஜிமினை பார்த்து. திம்மரு ஜாஸ்தி ஆகிடுச்சு இந்த கோழி குஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்களா. ஜங்குக்கும் அப்படியே சிரிச்சுட்டே பின்னாடி வராங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே வந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. திரும்பி பார்க்குறாங்க, ரோட்டில் யாருமே இல்லை, ஒரு ஈக்காக்கா கூட இல்லை. இப்போ என் சைடு ஜிமின் தான் பைத்தக்காரன் நாய் அப்பயும் திறந்தல இப்பயும் திறந்தல லூசு பாரு மணி பாரு 11:45 எங்கே என்னை விட்டுறானா பற்றி அவன் ஒருத்தனை காலைல பண்ணி கொடுப்பேன்ல பாரு வேணுமே பண்ணுறான், என்னை கஷ்டப்படுத்துறோன்னு வேணுமே பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே புலம்பிட்டே நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் தான் என்ன பின்னாடியாச்சும் வரானா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி பார்த்தா யாருமே இல்லை, அந்த ரோட்டில் அவர் மட்டும் தான் இருக்கார். இப்போ சரி ஜிமின் தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ பயமாக வேறு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான்
நம்மளுக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு சாங்கை வச்சுட்டு ஒரு பாட்டு நடந்து போயிட்டுருக்காரு. ஐயோ 12 மணி ஆச்சு, பஸ்ஸு கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படி டென்ஷனாக இருக்கார். இப்போ இந்த சைடு காமிக்கணும், ஜிமின் தான் அப்படி டென்ஷனாக நின்றுட்டு இருக்கும் போது ஒரு 4 பேர் வராங்க அங்கேருந்து. ஜிமின் தான் ஐயோ இவனுங்க வேறையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. கம்முன்னு நின்றுட்டுருக்காரு அந்த பஸ் ஸ்டாப்பில், டாக்ஸி புக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ இந்த சைடு அந்த 4 மெம்பர்ஸ் தான் அப்படி கிட்ட வந்து ஹே ஹாய் பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து சொல்கிறானா. இப்போ இந்த சைடு ஜிமின் நான் அப்படி பார்த்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே நான் வந்து நிற்கிறாங்க. அந்த பையன் கிட்ட வரான். இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே பார்க்குறாங்க. அந்த 4 பேர் தான் ஹே பார்க்க நல்லா தான்ப்பா இருக்கான், என்ன தனியாக நின்றுட்டுருக்க, பேபி லிஃப்ட் வேணுமா அப்படின்றாங்க. இப்போ அந்த சைடு ஜிமின் தான் அப்படி பார்த்து திரும்பிக்கிறாங்க. இப்போ இந்த சைடு அந்த மெம்பர் தான் அப்படி ஜிமினோட ஷோல்டரில் ஹேண்டை போடுறாங்களா. இப்போ ஜிமின் தான் அப்படி பார்க்குறாங்க, அப்படி கையை தட்டி விடுறாங்க பாருங்க. இப்போ இன்னொருத்த வந்து ஹிப்பில் கையை வைக்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே அவங்க பார்க்குறாங்க, பார்த்துட்டு அப்படியே தள்ளி விட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. இப்போ அந்த மெம்பர்ஸும் அப்படியே பின்னாடியே வராங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஒரு இடத்துக்கு ஓடி போகிறாங்க, பின்னாடியே வராங்க அந்த மெம்பர்ஸ் தான். இப்போ இந்த சைடு ஜிமின் தான் ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள், ஒருத்தவங்க அப்படியே பிடிச்சி இழுத்து ஜிமினோட வாயை க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு அந்த மெம்பர் தான் பொண்டாட்டி கத்தாது நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினும் அப்படி பார்க்குறாங்க. இப்போ நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜிமினை பிடிச்சி அவரோட மவுத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி திருப்புறாங்க. இப்போ ஜிமின் திரும்பி பார்க்குறாங்க, ஜங்குக் தான். இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கோட கையை தட்டி விடுறாங்க. சரி ஜங்குக் தான் என்ன அப்படின்றாங்க. சரி ஜிமின் தான் என்னை தொடுற வேலை வச்சுக்காது ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நடந்து போகிறாங்க பாருங்கள். இப்போ இந்த சைடு ஜிமினை பார்த்துட்டு நில்றியே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே ஒரு பாட்டு முன்னாடி நடந்து போயிட்டுருக்காரு பாருங்கள். இப்போ ஜிமின் தான் அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா ஜங்குக் பின்னாடி இல்லை. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் ஐயோ போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்து வந்துட்டுருக்காங்க பாருங்கள். திருப்பி அந்த 4 பேர் வராங்க. இப்போ என்ன இது சொல்லுவோம் ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பையன் சொல்லிட்டான். இப்போ இந்த சைடு ஜிமின் தான் கிட்ட வராதிங்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ கிட்ட வந்தால் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 4 பேர் கிட்ட வந்துட்டுருக்காங்க. சரி ஜிமின் தான் அப்படி பார்க்குறாங்க. அவரால் பின்னாடி ஓடி போகலான்னு பார்க்கும்போது அங்கேருந்து ஒருத்தவங்க வந்து பிடிக்கிறாங்க ஜிமினை பேக்லேருந்து. சரி ஜிமின் தான் அப்படி தட்டி விட பார்க்குறாங்க. அவங்க அல்டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிமின் தான் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி கண்ணு மூடிட்டு அங்குக்கா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு அங்கே இருக்க ஒருத்தனுக்கு புள்ளின்னு விழுது. இப்போ அங்கே இருக்க ஒன்று அப்படி பார்க்குறாங்க. இந்த சைடு ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் காரணம் வந்து பார்த்தா ஜங்குக் தான் முன்னாடி நின்றுட்டுருக்காரு. அவங்க 4 பேரையும் போட்டு செம்மடி அடிக்கிறாரு. சரி ஜிமின் அப்படி பார்த்துட்டே நின்றுட்டுருக்காங்க. அவர் கண்ணஞ்சி டியர்ஸாக வருது. இப்போ இந்த சைடு ஜங்குக்கும் அப்படியே அடின்னு அடிக்கிறாங்க. இப்போ ஒரு மெம்பரோட ஷர்ட் காலரை பிடிச்சிட்டு பார்க்குறாங்க ஜிமினை அப்படியே அழுத்திட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஜங்குக்கு செம்ம கோவம் வருது. இப்போ என்ன பண்ணுறதுன்னா அப்படியே ஒரு ஃபீஸ்லேயே குத்துறாங்க. ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குத்திட்டே இருக்காங்க. இப்போ அவனை விடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்கிறாங்க. அவனை பிடிச்சிட்டே இருக்கான். இந்த சைடு ஜிமினும் அப்படியே அழைச்சிட்டு இருக்காங்க. அவனை விடுன்னு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு அந்த மெம்பரும் அப்படியே விடுறாங்க பாருங்கள். இப்போ ஜங்குக் தான் அவர் அடிச்சிட்டு இருந்தவர் அப்படி கீழே போட்டு இப்போ ஜிமின் கிட்ட தான் வராங்க. இப்போ அந்த மெம்பர் தான் சார் தெரியாமல் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடுத்து விட்டு போகலான்னு பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு தான் அப்படியே அவனுக்கு காலரை பிடிச்சி கிட்டே இழுக்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் அப்படியே அழுத்திட்டு கீழே குஞ்சிட்டு இருக்காரு. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அப்படி ஜிமினை பார்க்குறாங்க. இப்போ ஜிமினை அப்படியே அழுத்திட்டு கீழே குஞ்சிட்டு இருக்காரு. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே அந்த மெம்பரோட நெக்கில் ஹேண்டை போட்டு ரைட்டாக பிடிச்சிட்டு சாரி சொல்லு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு அந்த மெம்பர் தான் என்ன அப்படின்றாங்க. சாரி சொல்லு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு அந்த மெம்பரும் சாரி அப்படின்றாங்க. ஜிமின் கீழே தான் குஞ்சிட்ருக்காரு. இப்போ இந்த சைடு ஜங்குக் போட்டு அடிக்கிறாங்க அந்த மெம்பரை. இப்போ அந்த மெம்பர் தான் சார் அப்படின்றாங்க. சாரி சொல்லு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சாரிங்க அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் கீழே குஞ்சிட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் திருப்பியும் போட்டு அடிக்கிறாரு. சார் அப்படின்றாங்க. சாரி சொல்லு அப்படின்றாங்க. இப்போ அந்த மெம்பர் தான் திருப்பி சாரி சொல்கிறாங்க. ஜிமின் கீழே தான் குஞ்சிட்டு அழுத்திட்டு இருக்காரு. சரி ஜங்குக் தான் அப்படின்னு மெம்பரை பார்த்து என் பொண்டாட்டிக்கு உங்கள் சாரிலாம் வேணாம் போல இருக்கே, வேறு எதுவும் பெருசாக எதிர்பார்க்குறான் போல் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு மெம்பர் தான் சார் வேணாம் சார் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே அழைச்சிட்டே இருக்காங்க. இப்போ இந்த சைடு ஜங்கு தான் திருப்பி ஒரு அடி அடிச்சுட்டு சாரி சொல்லு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சார் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீனோட காலையே விழுந்துடுறாங்க. இந்த சைடு ஜிமின் தான் அப்படி பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கு வந்து பார்க்குறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான்
எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தூக்கிட்டு இதுக்கு மேலே இவன் விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பொல்லுன்னு ஒன்று வைக்கிறாங்க. என் சைடு அந்த மெம்பரும் சார் அப்படின்றாங்க. கிளம்பு கிளம்பு கண்ணு முன்னாடி நிற்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என் சைடு அந்த மெம்பரும் அப்படியே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ என் சைடு ஜிமின்னா அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஒரு கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. இப்போ என் சைடு ஜிமின்னு பார்த்துட்டு ஜங்குக்கு தான் உனக்கு என்னை பிடிக்கலனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது ஜிமி, இது மிட் நைட்டு ஓகேவா, வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என் சைடு ஜிமின் தான் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு முன்னாடி நடந்து போகிறாங்க. இப்போ என் சைடு ஜங்குக்கு அப்படி பார்க்குறாங்க. ஷப்பா என்னை கோவப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜிமின் தான் அப்படியே முன்னாடி நடந்து போகிறாங்க. அட்லீஸ்ட் உனக்கு பாதுகாப்பாச்சும் பின்னாடி வரனே அப்படின்னு சொல்கிறாங்க. என் சைடு ஜிமின் அப்படி நடந்து போகிறாங்க. இப்போ ஜங்குக்கு பார்த்து நின்றுட்டுருக்காரு. இப்போ என் சைடு ஜங்கு தான் ஏன் தான் இவன் இப்படி பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே அடிச்சுட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஜிமின் தான் ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வச்சுன்னா அப்படி நின்றுட்டு இருந்திருப்பாரு. இப்போ ஜிமின் தான் ஒரு பேக் அப்படி ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கும் அப்படி ஜிமின்னு பார்த்து சிரிச்சுட்டு இப்போ ஜிமின் பின்னாடி வந்துட்டு ஜிமின் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, ஸோ நான் உங்கள் வீடு வரைக்கும் வரட்டா அப்படின்றாங்க. இப்போ என் சைடு ஜிமின் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு நடந்து போகிறாங்க. என் சைடு ஜங்குக்கும் அப்படியே பின்னாடி சிரிச்சுட்டே நடந்து வந்துட்டுருக்காரு. ஜிமின் பாட்னு நடந்து போயிட்டுருக்காங்க. முன்னாடி ஜங்குக்கு பின்னாடியே தான் வந்துட்டுருக்காரு ஜிமின் பின்னாடி. ஜிமின்க்கும் தெரியுது, ஜிமினும் எதுவும் கேட்டுக்கல, ஜங்குக்கும் எதுவும் சொல்லலை. அவர் பாட்னு சைலண்ட்டாக ஜிமின் பின்னாடி நடந்து வந்துட்டுருக்காங்க. இந்த ஜிமின் தான் என்னாச்சு சத்தியத்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக்கு இருக்காரு. ஹாய் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என் சைடு ஜிமின் தான் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு திரும்பிக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் அப்படியே சிரிக்கிறாரு. பசங்க வலிதான் புரியாது இந்த பாட்டை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்த்து பார்க்குறேன். பாய்.